வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு எபிசோட்ல மதுரைக்கு பக்கத்தில் பார்த்துட்டு இருக்கோம். மதுரைக்கு பக்கத்தில் எக்கச்சக்க க்ஷேத்திரங்கள் வழக்கம் போல் நான் சொல்கிற மாதிரி நிறையா இருக்குது. அதில் கொஞ்சம் கொஞ்சம் தான் சில இதை மட்டும் பார்க்குறோம். அதில் கோவில் குருவித்துறை அப்படிங்கிறது ஒரு ஊர். அது எங்கே இருக்குன்னா சோழவந்தான், மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிற சோழவந்தானுக்கு பக்கத்தில் இருக்குது. அங்கேயே 2 குருவித்துறை இருக்குது. அதில் கோயில் குருவித்துறை அப்படிங்கிற இடம் இது. இங்கே பெருமாள் கோவில், சித்திர ரத வல்லப பெருமாள், ஸ்ரீ செண்பகவல்லி தாயார் 10 அடி உயரத்தில் சங்கு சக்கரத்தோட கர்ப்ப கிரகத்தில் பெருமாள் காட்சி கொடுக்குறார். இங்கே என்ன இதுன்னா, குரு ஜாதகத்தில் நம்ம சாதாரணமாக சொல்கிறது, ஜாதகத்தில் குரு நல்ல உச்சத்தில் இருந்தால் அவளுக்கு எவ்வளவோ இது சால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லுவாள். அந்த குருவுக்கே குறை ஏற்பட்ட போது இந்த பெருமாள் தீர்த்து வச்சதா சொல்கிறார். குரு வீட்டிருந்த துறைங்கிறது குருவித்துறைன்னு ஆயிடுத்து, பின்னாடி வழக்கில் வந்துடுத்து. இங்கே குருவை வணங்கினோம்னா நமக்கு நல்ல படிப்போ இந்த குரு தோஷங்கள் இதான இருந்ததுன்னா கூட போயிடும். தாயாருக்கு படிதாண்டா பத்தினின்னு ஒரு பேர். ரொம்ப அருமையான ஸ்தலம், எல்லாரும் போய் பாருங்க. அப்புறம் இன்னும் அடுத்த இது திருபுவனம்னு ஒரு ஊர். இது வைகை ஆற்றோட கரையில் இருக்கு. இது அங்கே சுவாமி யாருன்னா புவனநாதர் ஸ்ரீ சௌந்தரநாயகி. இதுதான் சிவன் கோவில், அம்பாளும் சுவாமியும். இங்கே ஒரு இந்த திருவிளையாடல் புராணம்லாம் நடந்தது. 64 திருவிளையாடல்கள் பகவான் பண்ணதில் பொன்னையாள் அப்படின்னு ஒரு நடனம் ஆடுற ஒரு பெண்மணி, அவளுக்காக பகவான் சித்தரா இங்கே திருவிளையாடல் பண்ணினதா ஒரு சரித்திரம் இருக்கு. அப்புறம் சைவ சமய குறவர்கள்னு நம்ம சொல்லுவோம். யாருன்னா திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசகர், இவ 4 பேரும் சைவ சமய குறவர்கள்னு சொல்றது. அவ வந்திருந்த போது, அவ இங்கே தரிசனம் பண்ண வந்த போதெல்லாம் அவ கண்ணுக்கு அந்த ஆத்து மணலெல்லாம் ஒரு சிவலிங்கமா தெரிஞ்சுதான். அதனால இவாளுக்கு அந்த ஆத்த இது பண்ணி போக முடியலன்னு உடனே இந்த கரையிலேருந்தே பிரார்த்தனை பண்ணினானா நந்தி கொஞ்சம் விலகித்தான். அக்கறையிலேருந்தே கோவிலை பார்த்துருக்க நந்தி கொஞ்சம் விலகித்தான். நந்தி ஏற்கனவே திருநாளை போவாருக்காக விலகினதா அது ஒரு சரித்திரம் உண்டு. இங்கே நந்தி விலகி இவாளுக்கு சுவாமி நல்லா தெரிஞ்சு பார்த்ததா ஒரு சரித்திரம் சொல்லுவார். காசிக்கு நிகரான சரித்திரம் இது. இந்த திருபுவனமே 2 திருபுவனம் இருக்கு. அந்த பக்கம் ஒரு திருபுவனம், கும்பகோணம், அந்த பக்கம் ஒன்று இருக்கு. இது ஒரு திருபுவனம். இந்த திருபுவனம் காசிக்கு ஈக்குவலான ஸ்தலம். போய் தரிசனம் பண்ணா காசியை தரிசனம் பண்ண பலன் கிடைக்கும். நாரதர் நலச்சக்கரவர்த்தி இருந்தார் இல்லையோ, அவர் அந்த 7 சனியின் போதெல்லாம் இங்கே தரிசனம் பண்ணினதா எல்லாரும் சொல்றார். இது ஒரு அருமையான ஸ்தலம் திருபுவனம். இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் கோவில், போய் பாருங்க. ரொம்ப நல்ல அருமையான கோவில். இது 2 கோவிலை நம்ம இப்போ பார்த்துருக்கோம். இப்போ ஒரு சின்ன கதை சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு குரு அந்த காலத்துலலாம் இப்போ ஆசிரமம் தான் வச்சுட்டு இருந்தா, எல்லா சிஷ்யர்கள்லாம் அங்கே போய் தான் படிப்பா. அங்கே ஒரு குரு 4 சிஷ்யர்கள் அவளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து, பாடங்களை சொல்லி கொடுத்து, நிறைய சாஸ்திரம் சிறந்த இதுகள், இதிகாசம், புராணம் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்து எல்லாம் பண்ணார். குரு எல்லாம் கற்றுனார். அப்போ ஒரு நாளைக்கு இவருக்கு தோணித்து, இவாளில் யார் ஒழுங்கா அதை நம்ம போதிச்சதனுடைய அர்த்தங்கள் எல்லாம் நல்லா புரிஞ்சுட்டு இருக்காளான்னு பார்க்கணும் அப்படின்னு தோணிது.
உடனே என்ன பண்ணார், 4 பேரையும் கூப்பிட்டார். ஆளுக்கு ஒரு வாழைப்பழம் கொடுத்தார் 4 பேருக்கும். கொடுத்துட்டு சொன்னார், இந்த 4 வாழைப்பழத்தையும் நீங்களே சாப்பிடணும். அது எப்படி சாப்பிடணும்னா ஒருத்தர் கண்ணில் கூட படக்கூடாது, யார் கண்ணிலையும் படக்கூடாது. அந்த மாதிரி சாப்பிட்டுட்டு வாங்கோ அப்படின்னு அனுப்பி விட்டார். எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாங்கோன்றார். சரின்னு இவெல்லாம் போயிட்டார். முதல் மாணவன் பார்க்கலாம், இது யாரும் பார்க்காம சாப்பிடணும்னா நேராக போனால் ஒரு நல்ல ரூமில் வந்து கதவை தாப்பா போட்டிருந்தான், உள்ளே போனால் வாழைப்பழத்தை சாப்பிட்டான். ரெண்டாவது மாணவன் என்ன பண்ணான் அப்படின்னா, வாழைப்பழத்தை எடுத்துட்டு நேராக ரொம்ப கிடுகிடுன்னு ஒரு அடர்ந்த காடு அதுக்குள்ளே போனான். பார்த்தா ஒரே காடு, ஒரு ஈ காக்கா இல்லை, ஒரே மரங்கள் இதுவுமா இருக்கு. அங்கே போய் நடுவில் நின்றுட்டு சுற்றி பார்த்தான், ஒருத்தரும் இல்லை. அப்படின்னு ஒன்று டக்குன்னு சாப்பிட்டுட்டான். மூணாவது சிஷ்யன் அவன் என்ன பண்ணான், இது ரெண்டும் வேண்டான்னு சொல்லிட்டு அவனுக்கு தண்ணிக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் இருக்கிற பயிற்சி தெரியும். உடனே அவன் என்ன பண்ணான், அந்த பழத்தை உரிச்சு தண்ணிக்குள்ளே போயிட்டு டக்குன்னு சாப்பிட்டுட்டான் தண்ணிக்குள்ளே. நாலாவது மாணவன் என்ன பண்ணான், அவன் வாழைப்பழத்தை அப்படியே வச்சுட்டு இருந்தான், அப்படியே பார்த்தான், பேசாமல் கையில் வச்சுட்டு இருந்தான். 4 பேரையும் கொஞ்சம் நேரம் கழிச்சு குரு கூப்பிட்டு என்னப்பா எல்லாரும் சாப்பிட்டேன்னு கேட்டார். முதல் மாணவன் சொன்னால், நான் உண்மையிலேயே யாருக்குமே தெரியாது, நான் ரூமுக்குள்ளே போய் நல்ல கதவை தாப்பா பண்ணுறேன்னு நான் மட்டும்தான் இருந்தேன், சாப்பிட்டேன். இவன் ரெண்டாவது பையன் சொன்னான், இந்த மாதிரி காட்டுக்குள்ளே போனேன், ஒரு ஈ காக்காவை கூட கிடையாது, நான் சாப்பிட்டேன். இவன் மூணாவது சொன்னால், நான் தண்ணிக்குள்ளேயே போயிட்டு சாப்பிட்டுட்டேன் பழத்தை. அப்போ சொன்னார், வா 3 பேர் சாப்பிட்ருக்காளே, நீ ஏன்ப்பா சாப்பிடல அப்படின்னு கேட்டார் நாலாவது சிஷ்யன்கிட்ட. அவன் சொன்னால், நீங்கள் என்ன சொன்ன, இந்த வாழைப்பழத்தை ஒருத்தருக்கும் தெரியாமல் சாப்பிடுன்னு சொன்னேன், நான் எப்படி சாப்பிட முடியும், நமக்கு மேலே ஒருத்தன் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கானே, அப்படித்தானே சாஸ்திர சம்பிரதாயம் இதெல்லாம் சொல்கிறது. அப்படி இருக்கிற போது நம்மளை ஒருத்தன் கவனிச்சுட்டே இருக்கிற போது அவனுக்கு தெரியாமல் நம்ம என்ன காரியம் பண்ண முடியும், அதனால தான் சாப்பிடல. அப்போ குரு தெரிஞ்சுட்டார், இவன் ஒருத்தந்தான் ஒழுங்கா தேறின மாணவன் அப்படின்னு நினச்சிட்டு அவனை ரொம்ப பாராட்டினார். இது ஒரு சின்ன கதை. அதாவது பகவான் இல்லாத இடங்கிறது எதுவுமே கிடையாது. சில சமயங்கள் நம்ம என்ன நினை, யார் பார்க்குறா, நம்ம இந்த தப்பை பண்ணால் யாருக்கு தெரிய போகுதுன்னு நினைக்கிறாளோ இல்லையோ, 16 சாட்சிகள் நம்மளை கவனிச்சுட்டே இருக்குன்னு புராணம் சொல்கிறது. அதனால பகவான் யாருமே பார்க்கட்டாலும் பகவான் பார்ப்பார், அவருக்கு தெரியும் அவர் எங்கேயும் இருக்கக்கூடியவர். அந்த மாதிரி கால் நீட்டுறதோ கை நீட்டுறதோ எந்த இடத்துல எப்படி நீட்ட முடியும், எல்லா இடத்துலையும் பகவான் இருக்கார், எல்லா பக்கமும் இருக்கு அப்படிங்கிறது இந்த கதை சொல்றது. பொதுமைகள் அடுத்தது சொல்றேன்.